ஆண் என்பது ஒருத்தியை தாயாக்குவது மட்டுமல்ல, தாயாக பார்த்து கொள்வதிலும் தான். ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது ஆண்மை இல்லை, இறுதி வரை அந்த பெண்ணை குழந்தையாக பார்த்து கொள்வதே ஆண்மை. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிவேதன் தமிழ் ஸ்டோரி. திரு ஜெயகாந்தன் அவர்களின் அந்த கோழைகள். காம்பவுண்டு கேட்டிற்கு நேரே வராந்தா விளக்கு வெளிச்சத்தில் சாய்வு நாற்காலியில் ஆள்காட்டி விரலை பக்க அடையாளத்திற்காக நடுவில் நுழைத்து பிடித்த பால்ஜாக்கின் புத்தகம் ஒரு கையிலும் இன்னொரு கையில் புகைந்து கொண்டிருக்கும் சிகரெட்டுமாய் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த டாக்டர் ராகவன் சாய்ந்து படுத்தான். அப்போது மணி மாலை 7 தான். அவன் தலைக்கு நேரே வராந்தா சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் போர்டில் கண்டுள்ளபடி பார்த்தால் இது நோயாளிகளை சந்திக்க வேண்டிய நேரம்தான். நோயாளிகள் வரவில்லை என்றால் ஆஸ்பத்திரி அறைக்குள்ளேயே டாக்டர் அடைந்து கிடக்க வேண்டுமா என்ன? வழக்கமாக இந்த நேரத்தில் அவன் தனது நண்பர்களையே எதிர்பார்ப்பான். இன்று அவர்களும் வரவில்லை. டிஸ்பென்சரிக்கு பாதியும் தான் வசிப்பதற்கு பாதியுமாய் இரண்டாய் தடுக்கப்பட்ட அந்த வீட்டின் பின்புறத்தில் சமையல்காரர் ராமன் நாயர் மலையாள ராகத்தில் எதையோ பாடிக்கொண்டு தன் வேலையில் முனைந்திருந்தான். இன்னும் சற்று நேரத்தில் அவனும் போய்விடுவான். ஒண்டிக்கட்டை ராகவனுக்கு புத்தகங்களை தவிர வேறு துணை இல்லை. ராகவனுக்கு துணையும் அவசியமில்லை. எனினும் அவன் விரும்பி படிக்கின்ற பாலுணர்ச்சியை கிளறிவிடும் தன்மை மிகுந்த லவ்ஸ் ஆஃப் கேசனோவோவையோ லேடிஸ் சாட்டிலிஸ் லவ்வர்ஸையோ படித்து முடித்த போதெல்லாம் அவற்றின் இடையிடையே பென்சிலால் கோடிட்ட ரசமான பகுதிகளை கூச்சமில்லாமல் கொச்சையான வார்த்தை பிரயோகங்களோடு விளக்கி பேசி ரசனையை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை கிடைக்காதா என்று ஏங்கிய போதெல்லாம் அவன் தனது நண்பர்களை தேடியே போவதுண்டு. கையில் இருக்கும் இந்த புத்தகத்தை படித்து முடிக்காத காரணத்தினாலேயே இன்று அவன் யாரையும் தேடி போகவில்லை. ஈசி சேரில் சாய்ந்து கண்களை மூடி சிகரெட்டில் ஆழ்ந்து புகையை இழுத்த பின் அதை வீசி எறிந்தான். மீண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்த ராகவன் கையிலிருந்த புத்தகத்தை பிரித்தான். மூக்கு கண்ணாடியின் மேல் சிகரெட்டு சாம்பலோ தூசோ படிந்து பார்வைக்கு இடையூறு ஏற்பட்டதால் அதை கழற்றி துடைத்துக் கொண்ட பின் காதோரங்களில் குறுகுறுக்கும் கிளுகிழுப்பு உணர்ச்சியோடு உள்ளில் விளைந்த லைமிக்க புன்னகையொளி முகமெங்கும் பரவ அந்த 18ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு வாழ்க்கையின் ஒழுக்கக்கேடான திருட்டு களியாட்ட வர்ணனைகளில் மூழ்கி போனான் ராகவன். ஒரு புதிய அத்தியாயத்தின் சுவாரஸ்யமான முதல் பார்வை அவன் படித்துக் கொண்டிருக்கும் போது இரும்பு கேட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது. மூக்கு கண்ணாடியை உயர்த்தி விட்டு கொண்டு அவன் நிமிர்ந்து பார்த்தான். இருளில் உருவம் சரியாக தெரியாததால் தனது நண்பர்களில் யாராவது வரலாம் என்ற ஊகத்தில் அவன் மனம் குதூகலித்தது. அந்த புத்தகத்தை முழுக்க படித்து அவன் முடிக்காதிருந்த போதிலும் படித்தவரை அவன் மனசை கொள்ளை கொண்டு விட்ட சில விஷயங்களை யாருக்காவது விளக்கி காட்ட அவன் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த இன்ப அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை வருகிறது என்ற ஆர்வத்தோடு அவன் காம்பவுண்டு கேட்டையே பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை நோக்கி மெல்ல மெல்ல வந்த அந்த உருவம் ஒரு பெண் என்று புரிந்தது. அவனது வைத்தியசாலைக்கு வைத்தியம் செய்து கொள்ள பெண்கள் யாரும் வருவதில்லை. நோயாளிகளை சந்திக்கும் நேரமும் கடந்து போய்விட்டது. இருப்பினும் தன்னை தேடி வந்த யாரையும் புறக்கணிக்க முடியாத நிலையில் தன் அருகே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு வந்தவளை உட்கார சொல்லி உபசரித்தான். அவளை அதற்கு முன்பு பார்த்திருந்த நினைவும் பார்க்க நேர்ந்த சம்பவங்களும் அவன் மனதில் படிப்படியாய் தோற்றம் கொண்டன. எனினும் அவளது பெயர் அவனது நினைவுக்கு வரவில்லை. அவளை பற்றி தனக்கு நினைவிருக்கிறது என்று காட்டிக்கொள்ள அவளது பாட்டியை பற்றி விசாரித்தான் ராகவன். அவனது விசாரிப்பை செவிகளில் ஏற்றும் தலைகுனிந்த சிந்தனையோடு கைவிரல் நகத்தை பேய்த்தவாறு உடல் குறுகி உட்கார்ந்திருந்தாள் அந்த பெண். அவள் அவனை பார்க்காமல் முகம் கவிழ்ந்து உட்கார்ந்திருந்ததால் அவளை அவனால் தீர்க்கமாக பார்க்க முடிந்தது. 2 வருடங்களுக்கு முன்பு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவன் அவளை பார்க்க நேர்ந்த போது இருந்ததை விடவும் இப்பொழுது அவள் தோற்றம் வெளிரியும் வறண்டும் இருந்தது. உடல்நிலை மட்டுமல்லாது அவளது வாழ்க்கை நிலையே மிகவும் நொறுங்கி போயிருக்கிறது என்பது அவள் அணிந்திருந்த சாயம் போன கந்தல் புடவியில் தெரிந்தது. அவளது புறங்கையின் மேல் ஒரு துளி கண்ணீர் சிந்தியதை அவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டு முகம் நிமிர்த்தி அவனை நோக்கி கரகரத்த குரலில், ஆயா செத்து 1 வருஷமாச்சு என்று கூறும்போது அவளது உதடுகள் துடைத்தன. ஒரு பெருமூச்சுடன் அவன் வேறு புறம் பார்வையை மாற்றினான். இந்த பேத்தியின் மீது உயிரையே வைத்திருந்த இந்த கிழவியின் முகம் அவன் கண்களில் தெரிந்தது. அந்த சம்பவம் அவன் நினைவில் புரண்டது. அவளிடம் கேட்டான், உன் பெயர்? இதற்கிடையே அவன் முகம் திரும்பாமலேயே தலை நிமிராமலேயே அவள் பதில் சொன்னாள், ராதா. அவள் சொல்வதற்கு முன்பு நிலவிய ஒரு வினாடி மௌனத்தில் அவனுக்கே அந்த பெயர் நினைவுக்கு வந்தது. ராதா என்று முனகியவாறே அவளை திருப்பி பார்த்தான். அவளும் முகம் நிமிர்த்தி அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. உணர்ச்சிக்கே இடமில்லாமல் ஒளி மங்கிய சூன்யமான விழிகள். பாலடைந்த மாளிகையின் இடிபாடுகளிடையே கூட பதுங்கி கிடக்கும் பழைய பெருமை போல் அவளிடமிருந்து குடியோடி போன அழகின் சுவடுகள் அவள் மீது ஒரு பச்சாதமே கொள்ள செய்தது. தன் சுபாவப்படி அவள் பெயர் திடீரென்று மறந்து போனாலும் கூட அவளை பற்றி நன்கு தெரியும். 2 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் இதே நேரத்தில் கண்ணீரும் கம்பளியுமாய் ஓடி வந்த ராதாவின் பாட்டி ஈசி சேரில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த ராகவனின் அருகே தரையில் மண்டியிட்டு 2 கைகளையும் ஏந்தி, டாக்டரியா, ஒரு உசுரை காப்பாத்துங்க, நாங்க ஏழைங்க, கொஞ்சம் வந்து பாருங்க சாமி
என்று அழுது புலம்பி அழைத்தபோது அவளுக்கு ஆறுதலும் கூறி அவள் பின்னே சென்றான் ராகவன். நகர அபிவிருத்திக்கென்று புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் நிறைந்த அந்த பகுதியை ஒட்டியே இவ்வளவு சீர்கேடான ஒரு பகுதி இருக்கும் என்று அவன் நினைத்தும் பார்த்ததில்லை. கிழவியை பின்தொடர்ந்து சிறிய சந்துக்களில் நுழைந்து தெருவின் குறுக்காக பாய்ந்த சாக்கடைகளை தாண்டி சமயங்களில் சலக்கென்று சாக்கடை நீரில் கால் பதித்து ஒருவாறாக அந்த இருண்ட குடிசையின் உள்ளே வந்து நுழைந்தான் ராகவன். வாசற்படி அருகிலேயே அவனை நிறுத்தி வைத்துவிட்டு பக்கத்து குடிசையிலிருந்து தீப்பெட்டியை வாங்கி கொண்டு வந்து மாடத்திலிருந்த விளக்கை பொருத்தினாள் கிழவி. அந்த மங்கிய விளக்கொளியில் சுவரோரமாய் மல்லாந்து படுத்திருந்த அந்த பெண்ணின் கோலத்தைக் கண்டு காரியம் கைமீறி போய்விட்டதோ என்று துணுக்குற்றான் ராகவன். கையில் விளக்கோடு அவள் அருகில் அமர்ந்த கிழவி, ராதம்மா இதோ பாரு, டாக்டர் வந்திருக்காரு என்று அவள் கன்னத்தை பிடித்துக்கொண்டு விம்மி அழுதாள். கொஞ்சம் நகர்ந்துக்கமா என்று கிழவியை விலக்கி அவள் அருகே குத்துக்காலிட்டு அமர்ந்து அந்த பெண்ணின் கண்ணிமைகளை விலக்கி பார்த்தான் ராகவன். பின்னர் அசைவற்றி கிடந்த அவள் கரத்தை பற்றி நாடியை பரிசோதித்தான். பாவி பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே, பயமா இருக்கு சாமி, நீங்க தான் தெய்வம் மாதிரி என்று புலம்பிக் கொண்டிருந்த கிழவியை நிமிர்ந்து பார்த்து என்ன நடந்துச்சு என்று விசாரித்தான் ராகவன். சேலை தலைப்பை வாயில் அடைத்து கொண்டு, அது இன்னும் எழுவு மருந்தோ, இத்த கரைச்சி குடிச்சிட்டு இருக்கா என்று ஒரு அலுமினிய டம்ளரை எடுத்து அவன் முன் நீட்டினாள் கிழவி. அந்த டம்ளரை கையில் வாங்கி வெளிச்சத்தில் நீட்டி பின்னர் மோந்து பார்த்தான் ராகவன். டம்ளரை தரையில் வைத்துவிட்டு எழுந்து நின்றான். ஒரு தடவை நெற்றியை சொரிந்து கொண்டு கண்ணை மூடி யோசித்தான். தர்மதுரை, நாங்க ஏழைங்க, பொண்ணு பொழைப்பாளா என்று கெஞ்சி புலம்பியவாறே அவன் காலடியில் மண்டியிட்டு உட்கார்ந்த கிழவியை என்று கையமர்த்தி அமைதியாய் இருக்கும்படி சொன்னான். பின்னர் விளக்கை எடுத்து மாடத்தில் அவனை வைத்தான். தனது கைப்பையை வெளிச்சத்தில் எடுத்து திறந்து சிரிஞ்சை எடுத்தான். வெளிச்சத்துக்காக விளக்கை தூண்டினான். இன்ஜெக்ஷன் மருந்தை தேடி எடுத்தவாறே கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்று கூறினான். கிழவி அவன் அருகே இருந்த அலுமினிய டம்ளரை எடுத்தாள். ஒரு வினாடி அவளை முறைத்து பார்த்து, வேற பாத்திரமே இல்லையா என்றதும் தன் பிழையை உணர்ந்த கிழவிக்கு பயத்தால் கை நடுங்க ஆரம்பித்தது. பயப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆபத்தில்ல என்று கூறி சிரிஞ்சில் இறக்கிய மருந்தை அந்த பெண்ணின் கரத்தில் ஏற்றுவதற்காக அவளின் கையை உயர்த்தினான். வேறொரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்த கிழவி, அது என் பொண்ணு இல்லைங்க, மகமவுத்து பேத்தி, சின்ன வயசுலயே அனாதி ஆயிடுச்சு, அதன் தலையெழுத்து, இப்போ அது ஊத்துற கஞ்சிதான் நான் குடிக்கிறேன், என்னை தவிக்க விட்டுட்டு எப்படிதான் சாவதுக்கு மனசு வந்துச்சோ என்று மீண்டும் ஒரு முறை புலம்ப ஆரம்பித்தாள் கிழவி. அந்த வார்த்தைகள் மனதில் ஆழமாக தைத்தும் முகத்தில் சலனமேதுமின்றி சிரிஞ்சை கழுவினான் ராகவன். புறப்படும் முன் சில மாத்திரைகளை பொட்டணமாக மடித்து கிழவிடம் தந்து, ஒன்னும் பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளிலேயே முழிக்கும், முழிச்சா மோர் கிடைக்குமா, இல்லாட்டி பச்சை தண்ணி கொடுங்க, வேற ஒன்னும் வேண்டாம், 2 மணிக்கு ஒரு தடவை இந்த மாத்திரையை 2 கொடுங்க என்று கூறி அவன் திரும்பும்போது, சோடா கொடுக்கலாங்களா என்று பின்னால் வந்தாள் கிழவி. ஓ கொடுக்கலாம், காலையில வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க, மருந்து தரேன் என்று சொல்லிவிட்டு சுவரோரமாய் படுத்திருந்த அந்த பொண்ணை மீண்டும் ஒரு முறை தீர்க்கமாக பார்த்துவிட்டு வெளியேறினான் ராகவன். அவன் முதுகுக்கு பின்னால் இருந்து, புண்ணியவா, நல்லா இருக்கணும் என்று கிழவி நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகின்ற குரல் கேட்டது. அதன் பிறகு அந்த பெண்ணே 2 முறை அவனது டிஸ்பென்சரிக்கு வந்திருக்கிறாள். ராகவன் கேட்ட கேள்விகளுக்கு தலை குனிந்திருந்த அவளது மௌனமான பதில்களில் இருந்தும் அவள் வாய் மூலமே அறிந்த செய்திகளில் இருந்தும் அவளது வியாதியையும் அவளது வாழ்க்கையையும் அவன் பூர்ணமாக அறிந்து கொண்டான். அவளையும் அவளது பாட்டியையும் நினைக்கும் போது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நேரடியாக சமாளிக்கும் ஆத்ம பலம் அவர்களுக்கு இல்லாததனால் அந்த பலவீனத்தாலேயே வாழ்க்கையின் அந்த பிரச்சனைகள் யாவும் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத சிக்கல்கள் ஆயின என்று அவன் உணர்ந்தான். குழந்தை பருவத்திலேயே தாய் தந்தையரை இழந்துவிட்ட அவளை எடுத்து வளர்த்த பாட்டியை தள்ளாத வயதில் தனிமையில் விட்டுவிட்டு செத்து போக அவளுக்கு எப்படிதான் மனம் வந்ததோ என்று எண்ணம் வந்தபோது அதே நினைவில் அன்று கிழவி கூறிய வார்த்தைகள் அவனுக்கு நினைவு வந்தன. இப்போ அது ஊத்துற கஞ்சி தான் நான் குடிக்கிறேன், என தவிக்க விட்டுட்டு எப்படிதான் சாவறதுக்கு மனசு வந்துச்சோ. அவனது டிஸ்பென்சரிக்கு வந்தபோது மிகவும் சுயாபிமானத்தோடு நடந்து கொண்டாள். மருந்து வாங்கி கொண்டு திரும்பும்போது ராகவனின் மேஜையின் மேல் 2 ஒற்றை ரூபாய் நோட்டுகளை அவள் வைத்தாள். என் உயிரை காப்பாற்றி உங்களுக்கு என்னால் தர முடிந்தது இவ்வளவுதான் என்று வாய்விட்டு கூறாத நன்றி உணர்ச்சி நின்ற தயக்கத்திலும் நீர் மல்கிய கண்களிலும் தெரிந்தது. ராகவனின் உதடுகள் துயர உணர்ச்சியில் விளைந்த ஒரு லேசான புன்னகையில் துடித்தன. எனக்கு இது தொழில்தான், ஆனாலும் நான் எல்லார்கிட்டையும் பணம் வாங்குறதில்ல என்று அவள் கொடுத்ததை ஏற்க மறுத்ததும் அவள் உதட்டை கழித்தவாறே அந்த ரூபாய்களை எடுத்துக்கொண்டாள். அவள் மௌனமாக நின்றிருப்பதைக் கண்டு எதிரில் உள்ள பெஞ்சில் உட்கார சொன்னான். அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அவன் திடீரென்று அவளை கேட்டான், ஆமா உனக்கு என்ன தொழில்? நான் தெரிஞ்சுக்கிறதுல தவறில்லையே. அவள் ராகவனின் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்து இந்த டாக்டர் தன்னை தவறாக நினைத்து விட்டார் என்ற உறுத்தல் மனத்தில் இருந்தும் நிதானமாகவே பதில் சொன்னாள். தவறான தொழில் எதுவும் செய்யல, ஒரு தவறான ஆணை சரியான துணை என்று நம்பினால்தான் எனக்கு இந்த கதி, அதுக்காக நான் பண்ண தப்பால எனக்கு கிடைச்ச என்று உடலிலிருந்து கழன்றும் மனதிலிருந்து நீங்காத அந்த வடுவை வாய்விட்டு கூற முடியாமல் அவள் தவித்தாள்.
ராகவன் தன் சுபாவப்படியே படீர் என்று கேட்டான். கலைஞ்சு போன அந்த விஷயத்தை பத்தி சொல்றியா? அந்த வார்த்தையை கேட்டதும் அவள் உள்ளிலும் உடலிலும் ஒரு நடுக்கம் பிறந்தது. அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்காமல் குனிந்த தலையோடு கண்களில் நீர் பெருக அவள் பேசினாள். அதை கலைக்கணும்னு நான் ஒன்றும் பண்ணல. உயிரையே மாய்ச்சிக்கலாம்னு தான் விஷம் குடிச்சேன். அப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உயிர் வாழணும்னு எனக்கு ஆசையும் இல்லை என்று அவள், நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். நான் கேட்டது நீ எப்படி வாழ்க்கை நடத்துற, உனக்கு தொழில் என்னங்கிறது தான். சதா நேரமும் ஏதோ தப்பு செஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா யார் என்ன கேட்டாலும் தப்பதான் படும். நீ செய்த பெரிய தப்பே தற்கொலை பண்ணிக்க பார்த்ததுதான். தப்பான மனுஷனை முடிவு பண்ணாம அவனுக்கு தைரியம் கொடுத்திருந்தா நீ இந்த கதிக்கு ஆளாயிருக்க மாட்ட என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆக்ரோஷத்துடன் அவள் குறுக்கிட்டாள். தைரியம் கொடுத்து வருமா? கோழைகளுக்கு தைரியத்தை கொடுக்கதான் முடியும். தன்னை கைவிட்டுவிட்ட அந்த எவனோ ஒரு கோழையின் மீது அவள் நெஞ்சில் குமைகின்ற குரோதமும் துவேஷமும் அவள் முகத்தில் கொப்பளிப்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். சில வினாடி மௌனத்துக்கு பிறகு அவள் மனநிலையை மாற்றுவதற்காக மாறுபட்ட தோரணையோடு அவன் அவளிடம் பேச்சு கொடுத்தான். இன்னும் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. தன்னந்தனியா, அதுவும் அதிகமா படிக்காத ஒரு பொண்ணு இந்த உலகத்துல என்ன தொழில் செய்து வாழ முடியும்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். அவளும் பொங்கி எழுந்த உணர்ச்சிகள் சமணப்பட்டு மாறிய ஒரு மனநிலையில் பேசினாள். என் தொழிலை பத்தி சொன்னா, இந்த தொழில இருக்கிறவங்களே இப்படி தான்னு தவற நினைச்சக்கூடாது. நல்லதும் கெட்டதும் எங்கேயும் உண்டு என்ற பீடிகைக்கு பின் நான் ஒரு நடிகை என்று அவள் கூறியதை கேட்டு சினிமா பார்க்கும் பழக்கமே இல்லாத தனக்கு அவளை தெரிந்திருக்க நியாயமில்லை என்ற எண்ணத்தோடு சினிமாவிலா என்று கேட்டான். அவள் ஒரு வறண்ட புன்னகையுடன் பதில் சொன்னாள். இல்ல, நாடகத்துல. சினிமாவில் நடிக்கலாங்கிற நம்பிக்கை முன்ன இருந்தது, இப்ப இல்ல. அவளை பற்றி அவன் அறிந்து கொள்ள விரும்பிய விஷயங்கள் அவ்வளவுதான். அதன் பிறகு அவள் அங்கு வர நேர்ந்த சந்தர்ப்பங்களில் அவள் உடம்புக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து உதவியதை தவிர அவள் மனத்தை மாற்றவோ தேற்றவோ அவன் அவளோடு ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. ராகவனுக்கு வரட்டு உபதேசங்களில் நம்பிக்கை கிடையாது. 2 வருடங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவங்களுக்கு பின் அவளை பற்றி நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இப்போது அவளை அதனினும் மோசமான ஒரு நிலையில் சந்திக்க நேர்ந்ததால் அவளுடைய அன்றைய நிலையையும் இன்றைய நிலையையும் ஒப்பிட்டு பார்க்க இறந்த கால சம்பவங்களை அவன் எண்ணி பார்த்தான். 2 வருடங்களில் அவள் 20 ஆண்டு தளர்ச்சியை பெற்றிருந்தாள். வந்ததிலிருந்து குனிந்த தலையுடன் நிமிராமலே உட்கார்ந்திருக்கும் அவளை பார்த்து அவன் கனிவோடு கேட்டான். உன் உடம்புக்கு என்ன? உன்னை கவனிச்சிக்கிற உன் பாட்டி இப்ப இல்லைங்கிறது உன்னை பார்த்தாலே தெரியுது. அவள் ஒன்றுமே சொல்லாமல் குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்தாள். அவளாக பேசுவாள் என்று வெகு நேரம் காத்து கொண்டிருந்த பின் அவளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கவே அவனாகவே அவளிடம் கேட்டான். சரி, இப்போ இந்த நேரத்துல எங்க வந்த? முன்ன ஒரு தடவை செய்த மாதிரி உசுரம் ஆய்ச்சிக்க மனசில்லாம தான் உங்ககிட்ட வந்த. இப்போது அவன் மௌனமாய் தலைகுனிந்திருந்தான். அந்த மௌனத்தை புரிந்து கொண்டு அவள் பேசினாள். வேற லேடி டாக்டர்கிட்ட போகணும்னா என்கிட்ட பணம் இல்லை என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கையில் அவன் தலை நிமிர்ந்து அவளை பார்த்தான். 2 வருடங்களுக்கு முன் தான் சந்திக்க நேர்ந்த அவள் வேறு, இவள் வேறு என்று தீர்க்கமாய் உணர்ந்தான். இந்த காரியத்தை விட உயிரை விடுறதே மேல் என்று நினைச்சிருந்த நீயா இப்படி பேசுற என்று அந்த விழிகள் தன்னை கேட்பது அவளுக்கு புரிந்தது. தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல் அவள் தொடர்ந்து சொன்னாள். அன்னைக்கு மாதிரி நான் மானத்துக்கு பயந்து இப்ப இந்த காரியத்தை செஞ்சுக்க வரல என்று சொல்லி அன்று தன் தொழிலை பற்றி அந்த டாக்டர் கேட்டபோது தவறான தொழிலில்லை என்று ஆக்ரோஷமாக பதில் சொன்னதை எண்ணி தனக்கு இன்று நேர்த்துள்ள சீரழிவையும் உணர்ந்து தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். என்னை பத்தியும் இப்ப நான் செய்யற என் தொழிலை பத்தியும் யாருக்கு தான் தெரியாது என்று பெருமூச்செறிந்தாள். ராகவன் திடீரென்று குரலில் வரவழைத்து கொண்ட கடுமையுடன் சொன்னான். நீ செய்ய விரும்புகிற காரியம் சட்டப்படி ஒரு குற்றம், மனுஷ தர்மப்படி ஒரு பாவம். முன்ன அப்படி ஆனதற்கு காரணம் நீ இல்ல. ஒரு கோழையை நம்பி ஏமாந்த. ஏதோ ஒரு விரக்தியில உன் உயிரை அழிக்க செய்த முயற்சியில அது அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்ப நீ பண்ண விரும்புகிற காரியம் கேவலமான சுயநலம். இந்த இடத்தை கைவிடு. இந்த ஆள் சரியான புத்தக புழு என்று அவளுக்கு தோன்றியது. இதை அழிக்க போற காரியத்தான் குற்றமா? இதை நான் ஆக்கிக்கிட்ட முறையே சட்டப்படி குற்றம்தான். மனுஷ தர்மப்படி பார்த்தா அப்ப யாருன்னு தெரியாம இப்படிப்பட்ட ஒருத்திக்கு ஏன் பொருந்தோம்னு வாழ்க்கை பூரா வதப்படுறதுக்கு ஒரு உயிரை பெத்தெடுக்கிறது ரொம்ப புண்ணியமான காரியமா? என்னை ஏன் பெத்தான்னு அது சபிக்கிறத விட அதிகமான பாவம் இதனால சேர்ந்துராது. நானும் இதையெல்லாம் ரொம்ப யோசிச்சேன். இதோ அப்பான்னு அந்த குழந்தைக்கு மனசு ஆறுதலுக்கு கூட யாரை காட்டுறது? அப்படி நினைக்க கூட எனக்கு ஒருத்தர் இல்லையே என்று தன் மன உணர்ச்சிகளை நிறுத்தி நிறுத்தி வெகு நேரம் அவள் தன் கைவிரல்களை நெரித்து கொண்டே பேசினாள். அந்த கொடூரமான உணர்ச்சியை, அதில் உள்ள ஒரு முரண்பட்ட நியாயத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து உணர்ந்து பிரமிப்படைந்தான் ராகவன். ஒத்த மனசோடு அந்த கசப்பான உண்மையை பற்றி அன்று அவர்கள் வெகு நேரம் சம்பாஷித்தார்கள். கடைசியாக அவளை அவன் வீட்டுக்குள் அழைத்து சென்று சாப்பிட சொன்னான். அவளோடு அமர்ந்து தானும் சாப்பிட்டான். இதற்கிடையே மௌனமான 1 மணி நேர ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு ஒரு தீர்மானமான உறுதியுடன் அவன் கூறிய வார்த்தைகள்
அவனுக்கு அல்லது தனக்கு புத்தி பேதலித்து விட்டதோ என்று அவளை அச்சம் கொள்ள வைத்தது. அவன் சொன்னான், ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அதைவிட எனது வைத்திய சாஸ்திரத்துக்கோ உனது பெண்மைக்கோ அவமானம் எதுவும் இல்லை. உன் குழந்தைக்கு ஒரு அப்பன் தானே வேண்டும். அந்த அப்பனின் பெயர் டாக்டர் ராகவன் என்று சொல். எந்த நிலையிலும் நான் இதை மறுக்க மாட்டேன். இது சத்தியம் என்று ஒரு ஆவேசத்தில் உதடுகள் துடிக்க அவன் கூறிய போது அவள் வாய் பொத்தி பிரமித்து நின்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மௌனமாய் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர். தான் சொன்ன வார்த்தைகளை தான் சொன்ன முறையில் தொனித்த ஆவேச முறையில் இவளது உணர்வு நம்ப மறுக்கிறது என்று புரிந்து கொண்ட ராகவன் மிகவும் சாதாரணமான முறையில் அவளுக்கு தன் கருத்தை விளக்கினான். இது கருணையோ பச்சாதாபமோ இல்ல, இதுல கொஞ்சம் சுயநலம் கூட இருக்கு. நாளைக்கு இந்த ஊர் பூரா என் சிநேகிதர்கள் பூரா உன்னையே என்னையே நினைச்சு கதை பேசுவாங்க. பேசட்டும், என்னை பத்தி 4 பேர் அப்படி பேசுறதை கேட்கணும்னு எனக்கு ஆசைதான் என்று கூறி வெறித்து பார்த்து அந்த காட்சிகளை கற்பனை செய்தான் ராகவன். தகுதியற்ற தன் மீது இவர் இவ்வளவு அன்பு கொண்டிருப்பதை இத்தனை காலம் அறியாமல் இப்படி கெட்டழிந்து போனோமே என்ற ஏக்கத்துடன் விம்மியவாறே அவன் காலடியில் தன்னை சமர்ப்பித்துக் கொண்டு அவள் கெஞ்சினாள். நீங்க தான் என் தெய்வம். உங்க காலடியிலேயே உங்களுக்காக நான் உயிர் வாழ்வேன். இப்படிப்பட்ட ஒரு உத்தமருக்கு எத்தனை குழந்தை பெற்றாலும் இந்த உடம்பு தாங்கும். அவள் வெளியே சொன்ன தன்னுள் முனகிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் முகத்தில் ஊசி தைப்பது போல் நாசியும் உதடுகளும் துடிதுடிக்க ராகவன் தொண்டை கரகரக்க குழந்தை போல் அழுதான். ஒரு ஆணின் கனத்த குரலில் வெடித்து அமுங்கிய அந்த குமுறலை கேட்டு அவள் தேகாந்தமும் நடுங்க பிரமித்து நின்றாள். அவன் முகத்தை மூடிக்கொண்டு திரும்பி நின்று கழுத்து நரம்புகள் புடைக்க தோளும் புஜங்களும் குலுங்க சிதறிப்போன தனது உணர்ச்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தன்னைத்தானே சாந்தப்படுத்தி கொண்டு மீண்டும் அவள் எதிரே திரும்பி நின்றான். ராதா, நிறைவேற முடியாத ஆசையை தூண்டி விட்டுட்டேன், மன்னிச்சிரு. இப்போ உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் அப்பனா இருக்க முடியும். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அதை எப்படி சொல்வதுன்னு தெரியாம தவித்து அவள் செவியருகே குனிந்து அதை அவன் ரகசியமாய் கூறினான். அந்த விஷயத்தை அவனது வழக்கமான சுபாவப்படி பச்சையாக அவனால் சொல்ல முடியவில்லை. பிறரை பற்றி அவன் கருத்துப்படி அதில் இப்போது அவனுக்கே தான் என்ற தன்மையும் தன்மயமான நோக்கும் அது இயற்கையின் இயல்பை என்ற பொதுவான எண்ணமும் அற்றுப்போன சுயமான உறுத்தலுமே எஞ்சி நின்றது. தனது செவியில் கூறிய அந்த ரகசியமான உண்மையை கேட்டு அவனது முகத்தை சேர்த்து அணைத்து கொண்டு இல்லை இல்லை என்று பிரகடனம் செய்வது போல பலமாக முணுமுணுத்தாள் அவள். இருளில் வந்து தன்னோடு உறவு கொண்டு ஒரு மாயை போல் மறைந்து போன முகமறியாத அந்த கோழியை பற்றி அவள் எண்ணி பார்த்தாள். தன் ஆத்மாவிலே கலந்து தன்னை புனிதப்படுத்தி தன்னோடு நெருங்கியிருக்கும் இந்த புதிய உறவின் முகத்தை 2 கைகளிலும் ஏந்தி ஆர்வமுடன் கண்ணெதிரே பார்த்தாள். அந்த கோழைகளை எல்லாம் விட இந்த தைரியமிக்கவன் மகத்தான ஆண் சிங்கன் என்றே அவளுக்கு தோன்றியது. தனது 2 கரங்களாலும் ஏந்தி பிடித்த அந்த முகத்தில் தனது பெண்மை இதுவரை அனுபவித்தறியாத பெளருஷத்தின் தேஜஸை தரிசித்த நிறைவில் பெருமிதமும் திருப்தியும் கொண்டு அவனை அவள் ஆற தழுவி கொண்டாள். ராதாவின் காதோரத்தை ராகவனின் வெப்பமான கண்ணீர் நனைத்தவாறு இருந்தது. கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.